நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து இந்த நாளின் செய்தியை பார்க்க இருக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 12வது வசனம். இதில் யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் சோதனைகளில் எப்படி நிலைத்திருப்பது அல்லது சோதனைகளை எப்படி ஜெயிப்பது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நாம் வாழ்க்கையில் பல பருவங்களை கடந்து போகிறோம். பிள்ளை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் என்று சொல்லி கடந்து போகிறோம். ஒரு சில நேரங்களில் அந்தந்த பருவத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் நமக்கு இருக்கும். உதாரணமாக பிள்ளை பருவத்தில் சில காரியங்களை குறித்த பயம் நமக்கு இருக்கும். பின்பு அது கடந்து போய் வாலிப பருவத்துக்கு வருகிற பொழுது ஒரு விதமான பயம் இருக்கும். பின்பு முதுமைக்கு வருகிற பொழுது வாலிப பருவத்தில் இருந்த பயம் கடந்து போய் முதுமைக்குரிய பயம் கடந்து வரும். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகிற பொழுது, பருவங்களுக்குள்ளாக கடந்து போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வரும். பின்பு ஒரு நாளில் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு, நான் 16 அல்லது 18 வயது இருக்கிற பொழுது ஒரு வீட்டிலே வளர்க்கக்கூடிய நாய் என்னை கடித்து விட்டது. அதற்கு பிறகு பல வருடங்கள் நாயை எங்கு பார்த்தாலும் எனக்கு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் சமீப நாட்களில் கடந்த 5-6 ஆண்டுகளாக அந்த நாயை குறித்த பயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. ஏனென்று சொன்னால், பெங்களூர் பட்டணத்தில் என்னுடைய மூத்த மகன் வீட்டில் ஒரு நாய் இருக்கிறது, ஜெர்மன் ராக்வீலர் என்று சொல்லி. அவ்வளோ பெரிய நாயை பார்த்த பிறகு, சில நாட்கள் இந்த நாயோடு பழகின பிறகு, இந்த நாயினுடைய சுபாவத்தை அறிந்த பிறகு, இப்பொழுது மற்ற நாய்களை பார்க்கிற பொழுது எனக்கு பயம் வருவது கிடையாது. யாக்கோபு இந்த நிருபத்தில் விசுவாசிகளின் வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள், சோதனைகளை அவர்கள் எவ்வாறு அணுக வேண்டும், அதை குறித்து நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை இந்த நிருபத்தில் எழுதுகிறார். முதலாவது பார்க்கிற பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லி இந்த 1 அதிகாரத்தில் சோதனைகளுக்குள்ளாக ஒரு விசுவாசி கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி சோதனைகளுக்குள்ளாக கடந்து போகிற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பயம், குழப்பங்கள் மற்றும் தடுமாற்றங்கள் எல்லாம் நாளடைவில் அது எப்படியாக மாறி போகும் என்பதை குறித்து தான் இந்த நிருபத்தில் யாக்கோபு எழுதுகிறார். பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது என்று முதலிலே துவங்கினார். அப்படி என்றால், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் சோதனைகள் வரும்போது ஒரு விசுவாசி அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து சோதனைகள் நீண்ட நாட்களாக ஒருவேளை ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் நிலைத்திருந்தால் அந்த சூழ்நிலையை எப்படி ஜெயிப்பது என்று யாக்கோபு இந்த 1 அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன். முதலாவது சொன்னார், பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது. அப்படி என்றால் எதிர்பாராமல், நாம் எதிர்பாராத நேரத்தில் போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் இப்பொழுது 12வது வசனத்தில் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் என்று யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். ஆக இந்த பூமியில் நாம் வாழும்போது அநேக நேரங்களில் சோதனைகளும் போராட்டங்களும் நம்மை ஜெயிக்கும். உதாரணமாக, எனக்கு தெரிந்த அநேக தேவ மனிதர்கள் மரணத்திற்கு ஏதுவான வியாதியோடு நீண்ட நாள் போராடி மரித்தார்கள். அந்த வியாதி அவர்களை ஜெயித்தது.
ஆனால் அதே நேரத்தில் வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. இங்கே யாக்கோபு அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்று சொன்னால், நீண்ட நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சோதனையை சகித்து கொண்டிருக்கிற மனிதன், சோதனையை அனுபவித்து கொண்டிருக்கிற மனிதன், சோதனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளை பற்றி இந்த 12வது வசனத்தில் யாக்கோபு அந்த சோதனையை அவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மரணத்திற்கு ஏதுவான வியாதியிலும் இந்த விதமான சோதனை போராட்டம் மரணத்தில் தான் முடியும் என்று நாம் சில வேளைகளில் அறிந்திருக்கிறோம். இதை என்னால் ஜெயிக்க முடியாது, இந்த வியாதி என்னை ஜெயிக்கும் என்று அறிந்திருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தினாலே, நம்பிக்கையாலே உறுதியாக இருப்பதைத்தான் வேதாகமம் ஜெயம் என்று கூறுகிறது. நான் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். மரிக்கும் நேரத்திலும் கூட பயங்கரமான புற்றுநோயோடு போராடி சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலத்தை இழந்து, தங்களுடைய தோற்றத்தை இழந்து, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உட்கார்ந்து இருந்த பொழுதும் கூட நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னதை, என் கண்கள் முன்னாக சொன்னதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு தாயார் தன்னுடைய மரண படுக்கையில் புற்றுநோயோடு போராடி கொண்டிருந்து, நீண்ட நாள் போராடி, அந்த புற்றுநோய் அவர்களை ஜெயிக்க இருக்கிறது, அது அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கும் என்று தெரிந்திருந்தும் கூட, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், மை ஹோப் இஸ் இன் த லார்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அவர்கள் என்னிடத்தில் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். மேலும் எனக்கு தெரிந்த இன்னொரு சகோதரி மரிக்கும் வேளையிலும் கூட, இந்த சகோதரியும் கூட மார்பக புற்றுநோயினால் நீண்ட நாள் போராடி உயிர் பிரிவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பாக, சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், இயேசுராஜா உம்மை நம்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வேதனையின் உச்சக்கட்டத்தில் அவர்கள் சொல்லி ஜீவனை விட்டதை நான் என் கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதுதான் வேதவசனம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. எனவே தான் யாக்கோபு இந்த 12வது வசனத்தில் 3 காரியங்களை சொல்லுகிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, பூமிக்குரிய பாடுகள், பூமிக்குரிய போராட்டங்கள், பூமிக்குரிய கஷ்டங்கள், பூமிக்குரிய வேதனைகளின் பாதையில் ஒரு விசுவாசி கடந்து போகிற பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், பின்பு அதனுடைய நோக்கம் என்ன, மூன்றாவதாக அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இதில் 3 நிலைகளை நான் பார்க்கிறேன். முதலாவதாக, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், சகிக்கிற என்ற வார்த்தையின் மூலமாக ஒரு தேவ பிள்ளை நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு சோதனையில், வேதனையில் இருப்பதை காண்பிக்கிறது. சகிக்கிற, முதலாவது சொன்னால், பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது, எதிர்பாராமல் நீங்கள் அவைகளிலே சிக்கிக்கொள்ளுகிற பொழுது, இப்பொழுது 12வது வசனத்தில் சகிக்கிற என்ற வார்த்தையின் மூலமாக நீண்ட நாட்களாக அந்த சோதனையில், அந்த போராட்டத்தில், அந்த வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனை பற்றி, ஒரு தேவ பிள்ளையை பற்றி யாக்கோபு இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஒருவேளை இதன் மூலமாக இதன் முடிவு மரணமாகத்தான் இருக்கும் என்று தெரிந்த பிறகும் பொறுமையோடு அதை சகித்து கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். இந்த சோதனை, இந்த போராட்டம், இந்த வேதனை,
அல்லது இந்த வியாதி நான் போராடி ஜெயிக்க முடியாது, மாறாக அது என்னை ஜெயிக்கும், இது எனக்கு சரீர பிரகாரமான தோல்வியை கொண்டு வரும், ஒருவேளை இது என்னுடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வரும் என்று அறிந்திருந்தாலும் கூட, என்ற நிச்சயத்தை கொண்டிருந்தாலும் கூட, மறுபுறத்தில் அதை பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பிளஸட் பர்சன் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை வேதாகமத்தில் ஏறக்குறைய 304 அல்லது 305 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 304 அல்லது 5 முறை இந்த பாக்கியவான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீண்ட நாட்களாக சோதனையில் போராட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை உலகம், தேவனுடைய பிள்ளைகளை உலகம் என்ன சொல்லும் என்று பார்ப்போம் என்றால், இவன் சபிக்கப்பட்டவன், இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், இவன் ஏதோ கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை செய்திருக்கிறான், எனவே தான் இவன் நீண்ட நாட்களாக இந்த சோதனைக்குள்ளாக இருக்கிறான், இந்த தோல்விக்குள்ளாக இருக்கிறான், இந்த இக்கட்டுக்குள்ளாக இருக்கிறான், இந்த வியாதியிலே சிக்கி இருக்கிறான், இந்த மிகுந்த உபத்திரத்தை, கஷ்டத்தை இதனால் தான் இவன் அனுபவிக்கிறான், இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி உலகம் அவனை சொல்லும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே இந்த பாக்கியவான் என்ற வார்த்தையை குறித்து நான் அதிகமாக எந்த இடத்திலெல்லாம் பாக்கியவான் என்ற வார்த்தை வருகிறதோ அதை ஓரளவுக்கு நான் படித்து பார்த்த பொழுது, இந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு உலக பிரகாரமான ஒரு அர்த்தத்தை வேதாகமம் கொடுப்பது கிடையாது. உலக மனிதர்கள் பாக்கியவான் என்று சொன்னால் உலக பிரகாரமான சொத்துக்கள், செல்வாக்குகள், பதவிகள், ஐஸ்வர்யங்கள், வீடு வாசல், பணம் மற்றும் வியாதி இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் எங்கேயெல்லாம் பாக்கியவான்கள் என்ற வார்த்தை வருகிறதோ அது எந்த இடத்திலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையோ, பொருளாதார வளர்ச்சியையோ, அல்லது உலக பிரகாரமான வெற்றியையோ, அல்லது நோய் நொடியற்ற ஒரு சுகமான வாழ்க்கை பற்றியோ அது பேசவில்லை. மாறாக அது ஆவிக்குரிய முதிர்ச்சியினாலும், அனுபவத்தினாலும், ஆவியானவருடைய பலத்தினாலும் உள்ள மகிழ்ச்சியை, மன அமைதியை, நம்பிக்கையை, உறுதியை காண்பிக்கிறது என்பதுதான் பாக்கியவான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு அந்த மனிதன் உபத்திரத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும், நீண்ட நாட்கள் போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும், வேதனைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் கூட அவன் நம்பிக்கையோடு இருப்பதை, ஆவியிலே மனமகிழ்ச்சியோடு இருப்பதை, மனரம்யத்தோடு இருப்பதை, திருப்தியாக இருப்பதை, முறுமுறுக்காமல் இருக்கக்கூடிய அந்த மன உறுதியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையைத்தான் பிளஸட் பர்சன் அல்லது பாக்கியமுள்ள நபர் என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. வேதாகம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியினாலும், அனுபவத்தினாலும், ஆவியானவருடைய பலத்தினாலும் இருதயத்தில் உள்ள மகிழ்ச்சி, மன அமைதி, திருப்தி, நம்பிக்கை போன்ற காரியங்கள் இந்த சோதனையின் நாட்களில், இந்த போராட்டத்தின் நாட்களில் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கு, அசையாமல் இருப்பதற்கு அது உதவி செய்யும். உலக பிரகாரமான காரியங்கள் விசுவாச போராட்டத்தில், சோதனை நாட்களில் உதவி செய்வது கிடையாது. நம்முடைய வேதாகம் சொல்லுகிறது.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானா என்றால். அப்படி என்றால் சோதனையை சகித்து கொள்ளக்கூடாதபடி, துன்பங்களை சகித்து கொள்ள முடியாதபடி, போராட்டங்களை சகித்து கொள்ள முடியாதபடி அவன் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக உலகம் சொல்லுகிறது, உபத்திரப்படுகிற மனிதர்களை பார்த்து, தரித்திரர்களை பார்த்து, வியாதியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, வாழ்க்கையில் குறுக்கு வழியிலே போய் வெற்றிகளை சம்பாதிக்காத மனிதர்களை பார்த்து, அல்லது தோல்வியையே தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து, அவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள் என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முதலாவது சொல்லக்கூடிய காரியம், நாம் சோதனைகளுக்குள்ளாக நீண்ட நாட்கள் கடந்து போய் கொண்டிருப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒன்று. இரண்டாவதாக, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறாரே, ஏன் சோதனையை சகிக்க வேண்டும்? பொதுவாக வியாதி வந்தவுடனே நாம் மருத்துவரை தேடி போகிறோம், அதில் தவறில்லை. அதே போல் வறுமை வந்தவுடனே அதை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடுகிறோம், அதுவும் தவறு கிடையாது. இப்படி என்னென்ன போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோமோ அதை மேற்கொள்வதற்கு, அதை ஜெயிப்பதற்கு உடனடியாக நாம் பல வழிகளில் நாம் முயற்சி செய்கிறோமே, அது தவறு என்று சொல்லி வேதாகமம் சொல்லவில்லையே. அதே நேரத்தில் நாம் பல முயற்சிகள் செய்தாலும், பல வழிகளிலே நாம் கடினமாய் உழைத்தாலும் கூட, ஒருவேளை நீண்ட நாட்கள் அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்றால் அதை சகித்து கொள்ள வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிற பொழுது, அதை ஏன் நான் சகித்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய மனதிற்குள்ளாக கடந்து வருகிறது. ஏன் ஐயா சோதனையை சகித்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய மனதிற்குள்ளாக கடந்து வருகிறது. இங்கே யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஆக இந்த வார்த்தை நிமித்தமாக இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஏன் சோதனையை ஒரு விசுவாசி சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அதன் பின்னணியில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அது என்னவெனில், தேவனுடைய பிள்ளைகள் உத்தமர்களாய் இருக்கும்படி, குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, அவர்கள் மாசற்றவர்களாய் இருக்கும்படி, அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கும்படி கர்த்தர் இந்த காரியங்களை அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை அனுமதிக்கிறார். எனவே இதில் தேவ திட்டம் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது, அந்த 22ஆம் அதிகாரத்தில் நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமிற்கு ஒரு சோதனை கடந்து வருகிறது. என்ன சோதனை? ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற பொழுது 75 வயது. ஆபிரகாமுக்கு ஒரு புத்திர சந்தானத்தை கர்த்தர் கொடுக்கிற பொழுது, அதாவது ஈசாக்கை கொடுக்கிற பொழுது ஆபிரகாமிற்கு 100 வயது. ஆக ஒரு பிள்ளையை ஆபிரகாமும் சாராலும் பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தார்கள். 25 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்த கானான் தேசத்தில் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆபிரகாமை பற்றி, சாராளை பற்றி என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள். எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள் ஒரு புத்திர சந்தானத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த 25 ஆண்டுகள் ஒரு சோதனையான காலம், விசுவாசத்திற்கு சோதனையான காலம். அந்த 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 25 ஆண்டுகளுக்கு பிறகு
ஈசாக்கு பிறப்பதை நாம் பார்க்கிறோம். பின்பு 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் ஈசாக்கை பலியிடும்படியாக கேட்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு மலையின் மீது ஈசாக்கை நீ தகன பலியாக இட வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் வேதாகமத்தை அறிந்த நம்மில் அநேகருக்கு தெரியும். ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டார், எப்படி காரியங்களை செய்தார் என்று சொல்லி. ஆனால் அந்த 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீ தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் அந்த சம்பவத்தின் முடிவில். அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் 25 ஆண்டுகள் பிள்ளை காத்திருக்கும்படி செய்து பிள்ளை கொடுத்தது தேவ திட்டம். 25 ஆண்டுகள் காத்திருக்கும்படியாய் செய்தது தேவனுடைய திட்டம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் கூட சில காரியங்களுக்காக நாம் அநேக நாட்கள் காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கிற பொழுது ஆபிரகாமை போல காத்திருக்கிறோமா அல்லது முறுமுறுத்து கொண்டு காத்திருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். சரி, பின்பு 25 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை திரும்ப கேட்கிறார். திரும்ப கொடுக்கும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் வருகிறார். அதுவும் மிகவும் வேதனையான முறையில் கொடுமையான ஒரு காரியத்தின் மூலமாக தகப்பனே தன் பிள்ளையை தன்னுடைய கைகளால் பழி செலுத்தும்படியாக கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். அந்த சம்பவம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி நாம் ஆபிரகாமை பின்னாட்களில் அழைக்கிறோம். ஏன் அந்த ஒரு அடைமொழி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது? வேதாகமத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லையே. விசுவாசத்தின் தந்தை என்ற அந்த வார்த்தை வேறு யாருக்கும் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை, ஆபிரகாமுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வரலாற்று பின்னணி, ஆபிரகாமை அழைத்தது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்த விதம், இத்தனை ஆண்டுகள் கழித்து கொடுத்த விதம், பின்பு 15 வயது இருக்கக்கூடிய ஈசாக்கை ஆபிரகாம் மிகவும் நேசித்து அவன் மீது தன்னுடைய முழு அன்பை செலுத்தி அவனை நேசிக்கிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக கேட்ட சம்பவம், இவைகளெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த சம்பவத்திற்கு பிறகு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஆக அந்த சம்பவம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த உத்தமன் அல்லது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன் என்ற அந்த ஒரு பெரிய பாராட்டை கர்த்தருடைய வாயிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அங்கே நடந்த சம்பவம் சோதனையின் உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். சோதனையின் உச்சக்கட்டம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அடுத்து இரண்டாவது ஒரு நபரை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், யோபு. நாம் அனைவருக்கும் தெரியும், யோபுவை போல மிகுந்த உபத்திரத்திற்குள்ளாக கடந்து போன, வேதனைகளுக்குள்ளாக கடந்து போன மனுஷன் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி ஆபிரகாம் ஒரு பிள்ளையைத்தான் பலி கொடுக்கும்படியாக கர்த்தர் கேட்டார். ஆனால் ஒரே நாளில் யோபு தன்னுடைய 7 பிள்ளைகளையும் இழந்து போனான். ஒரே நாளில், மற்றொரு நாளில் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான். அடுத்தடுத்து தனக்கு சமுதாயத்தில் இருந்த மரியாதை, தனக்கு சமுதாயத்தில் இருந்த நல் மதிப்பு எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்தில் வியாதி வந்து, ஒரு நாளில் யோபனுடைய மனைவி அவனை தூசித்து கடந்து போய்
யோபு தனிமையிலே உட்கார்ந்திருந்த நாட்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல நான் நிச்சயமாக யோபுவை கொண்டு வர விரும்புகிறேன். நீண்ட நாட்கள், எவ்வளவு நாட்கள் யோபு அப்படியே தரித்திரத்தில், வியாதியில், புழுதியில் உட்கார்ந்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எத்தனை நாட்கள் யோபு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருந்தான் தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளுக்காக. எத்தனை நாட்கள் வருந்தினான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நீண்ட நாட்கள் அந்த போராட்டம் கடந்து போயிருக்க வேண்டும். ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கர்த்தர் வந்து பேசுகிற பொழுது, இந்த சோதனையின் முடிவில் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் கடந்து வந்த பொழுது, அங்கே கர்த்தர் பேசுகிற பொழுது யோபுனுடைய சிநேகிதரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினதைப் போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அந்த வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அந்த நிதானம் என்ற வார்த்தை தடுமாற்றமில்லாத ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. பொறுமையான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. நம்பிக்கையான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. நிதானமாய் என்ற வார்த்தை, அதிலே ஞானம் இருக்கிறது, அதிலே பொறுமை இருக்கிறது, அதிலே நம்பிக்கை இருக்கிறது. ஆக யோபு பேசின வார்த்தைகள் பொறுமையான வார்த்தைகள், தடுமாற்றமில்லாத வார்த்தைகள், நிதானமான வார்த்தைகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என் தாசனாகிய யோபு என்னை குறித்து பேசினதைப் போல. அப்படி என்று சொன்னால், எப்பொழுது யோபு பேசினார் கர்த்தரை பற்றி நிதானமாய்? எப்பொழுது யோபு கர்த்தரை பற்றி ஞானமாய் பேசினான்? எப்பொழுது யோபு கர்த்தரை பற்றி பொறுமையோடு பேசினான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், எல்லாவற்றையும் இழந்து தனிமையில் வியாதியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பொழுது பேசின வார்த்தைகள் நிதானமாய் பேசினான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது மனிதன் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். ஆக கர்த்தருடைய எவாலுவேஷன் என்று சொல்லலாம். கர்த்தர் யோபுனுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து பார்த்து சோதித்து அவனுக்கு பாஸ் மார்க் போடுவதைப் போல நாம் பார்க்கலாம். அவனை அங்கீகாரம் செய்வதைப் போல நாம் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் யோபுனுடைய ஸ்தானத்தில் இருந்தால் நாம் நிதானமாய் பேசியிருப்போம், பொறுமையோடு பேசியிருப்போம், தடுமாற்றம் இல்லாமல் பேசியிருப்போம், ஞானமாய் பேசியிருப்போம், தெய்வ பயத்தோடு பேசியிருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும்? அநியாயமாய் கர்த்தர் என்னை சோதித்து விட்டார், நான் நீதிமான், நான் உத்தமன், நான் கர்த்தருக்கு பயந்து நடனேன். துன்மார்க்கரை பாருங்கள், நன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு குறைவில்லை, அவர்கள் வீட்டிலே ஒரு குறைவில்லை, செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள், அவர்கள் சந்ததி நன்றாக இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை நாம் தடுமாற்றத்திலே சொல்லியிருப்போம். இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் சில நேரங்களிலே சொல்வதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருக்கிறேன். இந்த கடவுள் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று அநேகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவன் என்னை எதுக்கு தான் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த சோதனையை சகித்து கொள்ளக்கூடிய முதிர்ச்சி இல்லை, மனநிலை இல்லை, சோதனையை பற்றி அறிவு இல்லை, நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. எனவே தான் அவர்களால் சோதனையை சகிக்க முடியவில்லை. ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், சோதனையை நாம் சகித்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அதன் பின்னணியிலே தேவ திட்டம் இருக்கிறது, அதன் பின்னணியிலே தேவ நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, சோதனையின் முடிவில், அதாவது உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இது முடிவு.
முதலாவது ஆரம்பம், இரண்டாவது மத்தியில், மூன்றாவது முடிவு. பிகினிங், ப்ராசஸ், எண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சோதனை ஆரம்பிக்கிற காலம், பின்பு அந்த சோதனையிலே சகித்து கொண்டு இருக்கக்கூடிய காலம், பின்பு சோதனையின் முடிவில் ஒரு விசுவாசிக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வார்த்தை ஜீவ கிரீடம் என்ற வார்த்தை, இதை பற்றி பேசுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, உலக பிரகாரமான விடுதலைக்காக அநேக சுவரொட்டிகளை நான் பார்க்கிறேன். இங்கே வாருங்கள், நாங்கள் கட்டுகளை உடைக்கிறோம், இங்கே வாருங்கள், நாங்கள் விடுதலை கொடுக்கிறோம். அது என்ன விடுதலை என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. இங்கே வாருங்கள், நாங்கள் அதை துரத்தி விடுகிறோம், இதை துரத்தி விடுகிறோம், இந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு ஒவ்வொரு விசுவாசியும் மறுமையை குறித்து அதிகமாக யோசிக்க வேண்டும், மறுமையின் மீது கவனம் செலுத்த வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். மற்ற மதத்தை போல அல்லது மற்ற புறஜாதிகளின் நம்பிக்கையை போல நம்முடைய நம்பிக்கையும் பூமிக்குரிய காரியங்களுக்கு அடுத்தே இருக்கும் என்றால் என்ன வித்தியாசம்? கிறிஸ்து ஏன் மரித்தார்? கிறிஸ்து ஏன் பூமிக்கு மாம்சத்தில் வந்தார்? கிறிஸ்து ஏன் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுந்தார்? கிறிஸ்து ஏன் மீண்டும் வருகிறேன் என்று சொன்னார்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உலக மக்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டும், விடுதலை வேண்டும். அது எங்கே கிடைக்கிறதோ, யார் கொடுக்குறாங்களோ அங்கே போவதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதற்கு எந்த விலைக்கரையும் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பிரயாணம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார்கள். எத்தனை கடல்களை கடந்து போகவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எந்த மலைக்கு போகவும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். உலக பிரகாரமான விடுதலை, வியாதி இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை யார் கொடுப்பார் என்று சொல்லி தேடி, ஒருவேளை அப்படி கிடைக்கக்கூடிய இடம் என்று சொல்லி எதையாவது கண்டுபிடிப்பார்கள் என்றால் அங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் குவிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதாகமம் மாத்திரமே மறுமையை பற்றி பேசுகிறது. மறுமையை பற்றி பேசாத வேதாகமம், நித்திய ஜீவனை பற்றி பேசாத வேதாகமம் பொருளற்ற ஒன்றாக இருக்கும், ஜீவனற்ற ஒன்றாக இருக்கும். நம்முடைய வேதாகமத்தின் ஜீவனே மறுமை, நித்திய ஜீவன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அப்புறமாக நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார். பூமியிலே ஒருவேளை யோபுவை போல நீண்ட போராட்டத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு யாக்கோபு சொல்லுகிற காரியம், முடிவில் அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். இது மறுமையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி, மறுமையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு. ஆனால் அவன் எங்கே போராடுகிறான்? விசுவாசிகளாக நாம் எங்கே போராடுகிறோம்? இந்த பூமியிலே போராடுகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, சரீரத்தில், இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நாம் போராடுகிறோம். இதனுடைய பலன் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மறுமையிலே நமக்கு கிடைக்கிறது. இதை ஒவ்வொரு விசுவாசிகளும் கருத்தில் கொள்ள வேண்டும். சோதனையின் முடிவில் ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த ஜீவ கிரீடம் என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நாம் பெற இருக்கிற அந்த கிரீடம் அழியாதது, நாம் பெற இருக்கிற அந்த கிரீடம் ஜீவனுள்ளது, நாம் பெற இருக்கிற அந்த கிரீடம் மறுமைக்குரியது, நிலையானது. அது பூமிக்குரியதல்ல. பூமியில் வாழும்போது கிடைப்பதல்ல, முடிவில் மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம். ஆக யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம், சோதனைக்குள்ளாக கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் சோதனைக்கு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். முடிவில் நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். எனவே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொன்னார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மூலமாக யாக்கோபு நமக்கு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறார். முதலாவதாக, சோதனைகளை பொறுமையோடு சகிக்கிற நம்மை உலகம் சபிக்கப்பட்டவர்கள், ராசி இல்லாதவர்கள் என்று சொன்னாலும் நாம் தேவனுடைய பார்வையில் பாக்கியவான்கள். நீங்கள் எந்த விதமான சோதனைக்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பாக்கியவான்கள். முதலாவதாக. இரண்டாவதாக, ஆபிரகாமை போல, யோபுவை போல நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றபடினால, அல்லது பிரியமானவர்களாக இருப்பதற்காக இந்த சோதனைகளை நாம் சந்திக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன் என்று சொல்லி, என் தாசனாகிய யோபு ஞானமாய் நிதானமாய் பேசினான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதைப் போல, ஆபிரகாமை போல, யோபுவை போல நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்காக இந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. மூன்றாவதாக, உலகத்தின் வெற்றியினால் கிடைக்கும் பலன்கள் நிலையற்றது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஜெயமோடு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஜெயத்தோடு முடிக்கிற பொழுது நாம் ஒரு ஜீவ கிரீடத்தை பெறுவோம். அது அழியாதது, அது மாசற்றது, அது நிலையானது, அது மறுமைக்குரியது, அது ஜீவனுக்குரியது. இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய பரிசை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விசுவாசிகளாகிய நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே சோதனையை சகிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நாம் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே நாம் சோதனைகளை சந்திக்கிற பொழுது நாம் துவண்டு போவதற்கு, சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வசனத்திலே நாம் ஊன்ற கட்டப்படுகிற பொழுது, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய விசுவாசம் நிலைநாட்டப்படுகிற பொழுது, ஆபிரகாமை போல, யோபுவை போல நாமும் இந்த போராட்டத்தை ஜெயித்து கர்த்தரால் பாராட்டை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அண்டி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் வந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர்,